வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 25 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, காரணிப்படுத்துக. இங்கே ஒரு 6 இது இருக்கு, இதை நம்ம காரணிப்படுத்துகிறோம். எல்லாமே ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம காரணிப்படுத்த போகிறோம். முதல் இது எடுத்துக்கலாமா பாருங்க. முதல் இது என்ன இருக்கு பாருங்க, 9x² + 12xy + 4y². இப்போ பாருங்க, இந்த கடைசி உறுப்பு இருக்கு இல்லையா, கடைசி உறுப்பு முழு வர்க்கமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேரடியாக ஃபார்முலா பயன்படுத்தலாம். பாருங்க, முதல் உறுப்பு முழு வர்க்கம் தான், இதுவும் முழு வர்க்கம் தான். முழு வர்க்கம்னா என்ன? 9க்கு வர்க்கமும் எடுக்கலாம் 3, 4க்கு வர்க்கமும் 2, இதான் என்னது முழு வர்க்கம். இப்போ இதை எப்படி நான் பிரித்து எழுதுறேன் பாருங்க. இந்த 9x² 3x² எழுதலாம். இந்த 12xy நீங்க எதுவும் தொட வேண்டாம், அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த 4y² 2y² எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சின்ன மாற்றம். 3x இதை எதுவும் பண்ண வேண்டாம். இது என்னன்னா +2ab 2 போட்டுக்கலாம். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 3x. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 2y பிளஸ் இந்த 2y² எந்த பிரச்சனையும் இல்லை. இது பாருங்க, ஃபார்முலா பாருங்க. a² + 2ab + b² = a + b the whole square. ஃபார்முலா எழுதட்டுமா அந்த இடத்துல? பாருங்க, a² + b² + 2ab. இல்லை, மாற்றி எழுதிடுவோம். a² + 2ab + b² = a + b the whole square. இந்த ஃபார்முலா தான் பாருங்க. ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 2y. அப்போ 3x + 2y அடுக்கு என்ன வந்து 2 தான். இதான் என்னது? இதனுடைய காரணி. சரியா? அப்படியே ரெண்டாவது பார்த்துருமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 25a² - 10a + 1 = இதை காரணிப்படுத்த போறோம். இதே தான், ஆனால் இங்கே என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்க, இந்த 25a² நம்ம 5a² எழுதலாமா? -10a தொடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 1 நம்ம 1² எழுதலாம். இப்போ பாருங்க, a² + b இங்கே என்ன -2ab மாற்ற போறோம். அப்போ 5x (2) -2 ஏக்கு பதிலாக என்னது? 5a, பிக்கு பதிலாக 1 + b² பாருங்க. எப்படின்னா இங்கே சுருக்கி பாருங்க, இந்த உறுப்பு வரும், நடுவில் இருக்க உறுப்பு வரும் பாருங்க. மைனஸ் அப்படியே வந்து 2 10 10a 10a 1 எப்படின்னா 10a. அதே தான், இதை சுருக்கி பாருங்க, இந்த உறுப்பு வரும். 2 3 6 6 2 12xy. சரியா? அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா எழுதட்டுமா? ஃபார்முலா இந்த இடத்துல பாருங்க, a² - 2ab + b² = a - b the whole square. a - b the whole square. ஏக்கு பதில் என்ன இருக்கு? 5a. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், பிக்கு பதில் என்ன இருக்கு? 1 the whole square. சரியா? ரெண்டாவது முடிச்சிட்டோம். மூணாவது பார்க்கலாமா பாருங்க. மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? மூணாவது இதுல 36m² - 49n² இதை காரணிப்படுத்த போறோம். பாருங்க, இந்த 36m² 6m the whole square எழுதிடலாமா? மைனஸ் 49n² 7n² எழுதிடலாமா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபார்முலா என்ன அப்படின்னு அங்கே எழுதுறேன் பாருங்க. ஃபார்முலாவை a² - b² = a + b × a - b. இதான் ஃபார்முலா. பாருங்க, a² - b² = a + b × a - b. ஏக்கு பதிலாக 6m, பிக்கு பதிலாக 7n. அப்போ a + bன்னா 6m + bன்னா 7n × a - b 6m - 7n. இதான் என்னது? காரணிப்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது நாலாவது பார்ப்போமா? பாருங்க, நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க? x3 - xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்பயுமே சரி, நம்ம காரணிப்படுத்த போறோம் அப்படின்னா ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க x இருக்கு, இங்க x இருக்கு. அப்போ நம்ம எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். பாருங்க, எக்ஸை எடுத்துட்டோம். இங்க எக்ஸ் வந்து 3 தடவை இருக்கு. x பெருக்கல் x பெருக்கல் x. ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ எக்ஸ் 2 தடவை இருக்கும். சரியா? மைனஸ் இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லை, என்ன இருக்கு? 1 இருக்கலாம். அதாவது எக்ஸோட கெழு 1. எக்ஸ் எடுத்துட்டோம், இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும். = x. இது ஒரு சின்ன மாற்றம், x² அப்படியே இருக்கட்டும். 1 1² எழுதலாம். சரியா? இப்போ பாருங்க, இதே ஃபார்முலா தான் பயன்படுத்த போறோம். a² - b² = a + b × a - b. x அப்படியே வந்துடும்.
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ பிளஸ் பி ஏக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் 1. சரியா? எதை முடிச்சிட்டோம்? 4வது இதை முடிச்சிட்டோம். அப்படியே 5வது பார்க்கலாமா? இருங்க, நான் அப்படியே பேப்பர் எடுத்துக்கிறேன். 5வது இது பாருங்க, மேலே ஆரம்பிச்சிருவோமா? 5வது இதை 5 என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கு எழுதிருவோமா? 5வது இது எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 16 ஈக்குவல் டு, இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். கொஞ்சம் கவனமாக பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க, இந்த எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 2ன்னு எழுதலாம், மைனஸ் 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தோம்னா அதே ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான். இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, 4. நல்லா கவனிக்கணும், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 4. அப்போ ஏ பிளஸ் பி, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி, பிக்கு பதிலாக 4. ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 4. சரியா? இப்போ பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 ஃபார்முலா கிடையாது, இதை நம்ம எதுவும் செய்ய முடியாது, அது அப்படியே தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. இந்த இடத்த பாருங்களேன், இதை ஒரு சின்ன மாற்றம் செய்யலாம். எக்ஸ் ஸ்கொயர் 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 எப்படி எழுதியாச்சு? 2 ஸ்கொயர் எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இந்த முதல் இதுக்கு நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 தான். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ பிளஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸு பிளஸ் பிக்கு பதிலாக 2 இன்டூ ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸு ஃபார்முலா மைனஸ் பிக்கு பதிலாக 2. இதான் என்னது, நமக்கு தேவையான காரணிகள். அதுக்கு அடுத்தது 6வது பார்த்துருமா? பாருங்க, 6வது இது என்னன்னா, 6வதுல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலாவை முதல்ல எழுதிடுவோம். ஃபார்முலா என்னன்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போது கணக்கு எடுத்து எழுதுவோமா? கணக்கில் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் பிளஸ் 9z ஸ்கொயர் மைனஸ் 4xy பிளஸ் 12yz மைனஸ் 6xz இதான் இருக்கு. இப்போ பாருங்க, இது இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். மாற்றுவோமா? பாருங்க, ஈக்குவல் டு, இங்கே ஆரம்பிக்கிறேன், அங்கே இடம் பார்த்தாது, இங்கே ஆரம்பிக்கிறேன். எக்ஸை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 4y ஸ்கொயர் இருக்கா, இது எப்படி எழுதலாம்? 2y அடுக்கு 2ன்னு எழுதலாம். 9yz இருக்கு, 9z ஸ்கொயர் இருக்கா, இதை 3z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இங்கே என்ன இருக்குமா, பிளஸ் 2ab, இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இதில் 2 உறுப்பு மைனஸ் இருக்கு. இது ஒரு மைனஸ் உறுப்பு, இது ஒரு மைனஸ். இந்த 2 உறுப்புல பொதுவாக என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் உறுப்பு கண்டிப்பாக மைனஸாக இருக்கும். இந்த எக்ஸ் உறுப்புக்கு என்ன போட்டுறணும், மைனஸ் போட்டுறணும். இப்போ பாருங்க, பிளஸ் 2ab பிளஸ் 2, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸு, பிக்கு பதிலாக என்ன இருக்கு, 2y பிளஸ் 2bc, பிக்கு பதிலாக என்ன இருக்கு, பிக்கு பதிலாக 2y, சிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, 3z பிளஸ் ஃபார்முலா இருக்க 2 சிக்கு பதிலாக 3z, ஏக்கு பதிலாக மைனஸ் எக்ஸு. சரியா? இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இதை விரிவுபடுத்தி பாருங்க, உங்களுக்கு அப்படியே வரும். இந்த இது வந்துடும், இதை இது பண்ண இந்த இது வரும். இது இப்போ இதை பேருக்குங்க ப்ளஸ்ஸே மைனஸ் பார்த்தா மைனஸு, 2 2 4 xy கரெக்டாக இருக்கா? இதை சுருங்க, 2 2 4 4 3 12 12yz கரெக்டாக இருக்குது. ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ண மைனஸு, 2 3 6 zx கரெக்டாக இருக்கா? இப்போ இது என்ன ஃபார்முலான்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸு பிளஸ் பிக்கு பதில் என்ன இருக்கு, 2y பிளஸ் சிக்கு பதில் என்ன இருக்கு, 3z த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இன்னொரு ஆன்சர் இதுவும் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வச்சிருப்பாங்களாமா, அல்லது இன்னொரு இதோட நிறுத்தினா உங்களுக்கு முழு மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இதுலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மைனஸை பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ இது என்ன மாறும், ப்ளஸ்ஸாக மாறுமா? இது என்ன மாறும், மைனஸ் 2y மாறுமா?
இது என்ன மாறும் மைனஸ் 3 இசட்டாக மாறும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இதுக்கு ஆன்சர் என்ன வரும் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த மைனஸ் கட் ஆகிட்டு எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 3z த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஆன்சர் இதுவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதோட நிறுத்திக்கிட்டாலே போதும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.